ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சுவையான உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்த டைம் வீடியோ போட்டால் உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. தக்காளி ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 3 முட்டை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் காஞ்சோன்னே நம்ம அதில் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அந்த ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கலாங்க. பார்த்திங்கன்னா பச்சை வாசம் ஓரளவுக்கு போயிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த குவான்டிட்டியில் செஞ்சுக்குங்க. அப்படி ஒரு 4-5 பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. வெங்காயம், தக்காளி, இதை பச்சை மிளகாலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கலாங்க. இது வணக்கிறப்ப பார்த்திங்கன்னா அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க, இல்லைன்னா மசாலாலாம் கரிஞ்சு போயிடும். அதனால் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இது நல்லா பின்னு வணக்கி விட்ருங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தூள் உப்பு ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாங்க. கலரி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒன்று வேகணும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காயை அரைச்சி எடுத்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஒன்று எடுத்துங்க, மிக்ஸி ஜாரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ குழம்பு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு ஓரளவுக்கு சுண்டி இந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. இது நல்லா கலரி விட்டுடலாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஆட் பண்ணிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுடலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் தான் சுண்டுறப்ப கொஞ்சம் கட்டியாக வரும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. தேங்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. அப்படி பத்தலைன்னா இப்போ போட்டுக்குங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றுறேன். பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ கரண்டி போட்டு கலரி விட்டுறாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு இதை மூடி மட்டும் வைங்க. கரண்டி போட்டு கலரினிங்கன்னா முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ போட்டு கலரி விட்டுறாதீங்க. லைட்டாக நவுத்தி மட்டும் விடுங்க.
கலரி விட்டிங்கன்னா முட்டை குழம்புலேயே உடஞ்சி போயிருங்க. அதனால் லைட்டாக இந்த மாதிரி நவுத்தி மட்டும் விட்ருங்க. லைட்டாக மட்டும் இந்த மாதிரி நவுத்தி மட்டும் விட்ருங்க 3 முட்டையுமே. இப்போவே போட்டு கலர்னிங்கன்னா எல்லா முட்டையும் குழம்புலேயே உடஞ்சி போயிருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. ஒரு அரை வேக்காடு தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. குழம்பு கிரேவியாட்டு ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு வேணுன்னா இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிக்கங்க. இல்லை தோசை இட்லி இந்த அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னுமே சுண்டை விட்ருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சுட சுட சாப்பாடு போட்டு அதில் இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போனா தான் நான் அடுத்த டைம் வீடியோ போட்டாலும் உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.